கர்த்தருக்கு சோஸ்திரம். பிரைஸ் லார்ட். இன்றைய பதிவில் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தானியேலை பற்றி பார்க்கலாம். கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 550 ஆண்டுகளுக்கு முன்னதாக தானியேல் பிறந்துள்ளார். அவருடைய காலகட்டம் கிமு 550 486 கணக்கிடப்பட்டுள்ளது. தானியேலின் காலகட்டத்தில் முதலாம் டேரிஸ் என்ற மன்னர் அன்றைய சாம்ராஜ்யத்தை பாபிலோனை ஆட்சி செய்து வந்தார். பெரும்பாலும் அந்த காலகட்டத்தில் ஆட்சி செய்த மன்னர்கள் அனைவருமே தங்களை கடவுளாக பாவித்துக் கொண்டதோடு மட்டுமல்லாது, கடவுள் நான் தான் மக்களுக்கு தேவையான அடிப்படையான அனைத்தையும் செய்து கொடுப்பதால் தன்னை தான் அனைவரும் இறைவனாக வணங்க வேண்டும் என்ற மனோபாவம் என்பது அன்றைய காலகட்டத்தில் ஆட்சியாளர்கள் மத்தியில் இயல்பாகவே இருந்தது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. தற்போது நவீன இந்த 20ஆம் நூற்றாண்டில் கூட அவ்வப்போது இது போன்ற திகைப்பூட்டும் செய்திகளை நாம் கேட்பதுண்டு. அப்போது அந்த காலகட்டத்தில் ராஜாவுக்கு சேவகம் செய்ய இஸ்ரேலிலிருந்து கொண்டு வரப்பட்டவர் தான் தானியேல். இவர் மன்னனின் அன்பையும் நம்பிக்கையும் பெற்றிருந்ததால் உயர்நிலையில் இருந்தார். தானியேலிடம் கர்த்தருடைய விசேஷ ஆவி இருந்ததால் தான் அவரை நாட்டின் தலைமை அதிகாரியாக ராஜா நினைத்தார். இதை அறிந்த மற்ற அதிகாரிகள் அவர் மீது பொறாமை கொண்டு அவர் மீது குற்றம் சுமத்த ஒரு சதி திட்டத்துடன் மன்னரை நோக்கி சென்றனர். மன்னரிடம் டேரிஸ் ராஜாவே, வரும் 30 நாட்களில் உம்மை தவிர வேறு கடவுளை மனிதர்கள் யாரும் வணங்கினால் அவர்களை சிங்கத்தின் குகையில் போட வேண்டும் என்று நாடு முழுவதும் உத்தரவு பிறப்பிக்குமாறு கூறினர். மன்னர் அதை ஏற்று உத்தரவு பிறப்பித்தார். தானியேல் இதை அறிந்த போதிலும் தான் வீட்டிற்குள் போய் தன் மேல் அறையிலே ஜெருசலேமுக்கு நேராக பால்கனியை திறந்திருக்க, இங்கே தான் முன் செய்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவன் முன்பு முழங்காலிட்டு ஜெபம் பண்ணி தவறாமல் சோஸ்திரம் செய்து கொண்டிருந்தார் தானியேல். இதை அறிந்த அவரது எதிரிகள் உடனே ராஜாவிடம் சென்று இது குறித்த புகாரை தெரிவித்து தானியேலை உடனே சிங்கம் இருக்கும் குகைக்குள் தள்ளுமாறு நிர்பந்தம் செய்தனர். இதை ராஜாவும் ஏற்றுக்கொண்டார். இதையடுத்து தானியேல் சிங்கம் இருக்கும் அந்த குகைக்குள் தள்ளப்பட்டார். அப்போது முதலாம் டேரியஸ் தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆதரிக்கின்ற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் இரவு முழுவதும் உணவு அருந்தாமலும் இசை கேட்காமலும் தனித்து அறையில் அவர் தூக்கமில்லாமல் என்ன நடக்குமோ என்ற பதைபதைப்புடன் அன்றைய இரவு பொழுதை மெல்ல கடந்து வந்தார் ராஜா. சூரிய உதயம் வருவதற்கு முன்பே எழுந்து சிங்கம் இருக்கும் அந்த குகைக்கு வேகமாக சென்று அங்கு என்ன நடந்திருக்கிறது என்பதை காண வேண்டும் என்ற ஆர்வத்துடன் ராஜா அங்கு செல்கிறார். அந்த குகைக்கு அருகாமையில் சென்ற ராஜா, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆதரிக்கின்ற உன் தேவன் உன்னை சிங்கங்களிடமிருந்து தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று கேட்க, அப்போது தானியேல் மறுமொழியாக, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கம் என்னை சேதப்படுத்திடாதபடி தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். தீராத பசியில் இருக்கக்கூடிய சிங்கங்கள் வாயை கட்டி போட்டது மட்டுமல்லாது இறைவனுடைய சொல்லுக்கு அவையும் கீழ்ப்படிந்தன. ஏனென்றால் அவர்களுக்கு முன்பாக நான் குற்றமற்றவராய் காணப்பட்டேன். அது மட்டுமல்லாது ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் எந்தவிதமான நீதி கேடுகளையும் விளைவிக்கவில்லை என்று குறிப்பிடுகிறார் தானியேல். அப்போது ராஜாவுக்கு மிகுந்த சந்தோஷம். எல்லை கடந்த அளவிற்கு அவரது அன்பு அங்கு தானியேலின் மீது வெளிப்படுகிறது. ராஜா அந்த சிங்கம் இருக்கும் குகைகளில் இருந்து தானியேலை உடனடியாக வெளியில் தூக்கி விடும்படி சொன்னார். அப்போது அந்த குகையிலிருந்து தானியேலும் வெளியே தூக்கி விடப்பட்டார். தானியேல் தன் தேவன் பேரில் விசுவசித்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேலின் மீது குற்றம் சாட்டியவர்களை ராஜா கொண்டு வர சொன்னார். அவர்களையும் அவர்கள் குமாரர்களையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கம் இருக்கும் அந்த குகைக்குள் போட சொன்னார் ராஜா. அப்படி தானியேலின் மீது குற்றம் சுமத்தியவர்களை சிங்க குகையினுள் போடும்போது தீராத பசியில் இருந்த சிங்கங்கள் அவர்கள் அந்த குகைக்குள் வந்தவுடனே அவர்கள் மீது பாய்ந்து அவர்கள் அனைவரையும் உணவாக மாற்றி உண்றது. பின்னர் டேரியஸ் மன்னன் அனைத்து மக்களுக்கும் ஒரு உத்தரவு பிறப்பித்தார். உங்களுக்குள் சமாதானம் பெருக கடகது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள்
எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுநடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னால் தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது, உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது என்ற அறிவிப்பை ராஜா வெளியிடுகிறார். அது மட்டுமல்லாது அவர் ஜீவனுள்ள தேவர், அவர் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார், அவருடைய ராஜ்யம் அழியாதது. தானியேலை சிங்கங்களிடமிருந்தும் தப்புவிக்க வல்லவராக இருந்தார். அவரே இரட்சகர், வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்பவருமாய் இருக்கிறார் என்பதையும் அரசர் தெரிவிக்கிறார். இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் அனுதினமும் சந்திப்பதற்கான சூழல் ஏற்படுகிறது. சிங்கத்தின் குகைக்குள் இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் அனைவரும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் உங்களுடைய விசுவாசம் அதீதமாக இருக்கும் போது அந்த சிரமங்கள், கஷ்டங்கள் அனைத்துமே தவிடுபடியாகி கிறிஸ்துவினால் மிக சிறந்த முன்னேற்றம் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக உறுதியாக வலுவாக கிடைக்கும் என்பதை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திப்போம்.